ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அப்படியே கீழே இருக்கிற ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லயே பாட்டிக்கு ஒரு பெரிய உண்மை தெரிய வந்திருக்கும். இப்ப நம்ம வீட்ல இருக்கிறது உண்மையான ரோகிணி இல்ல, அவளோட பேரு துர்கா. அவ ரோகிணி மாதிரி நடிக்க வந்திருக்கா அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிற பாட்டி பயங்கரமா ஷாக் ஆகி அந்த இடத்துலயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இது எல்லாத்தையும் பாக்குற ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் பயங்கரமா ஷாக் ஆகுது. உடனே டாக்டருக்கு கால் பண்ணி வர சொல்றாங்க. அவங்க ஃபுல்லா செக்அப் பண்ணிட்டு ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாங்க. இந்த மாதிரி உங்க பாட்டி ஒரு அதிர்ச்சியான விஷயத்த கேட்டிருக்காங்க. அதனால தான் இப்ப இந்த நிலைமையில இருக்காங்க. இதுக்கு அப்புறமும் அதிர்ச்சி தர மாதிரி எந்த செய்தியையும் அவங்க காதுல நீங்க போடவே கூடாது. அப்படி மட்டும் அவங்களுக்கு ஏதாவது தெரிய வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்க உயிருக்கே ஆபத்தாயிடும். அதுக்கப்புறம் என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மெடிசன் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்க எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கு, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு. அதோட நைட் ஆகுது. இங்க சீமா துர்காட்ட சொல்லிட்டு இருக்கா. துர்கா, எனக்கு ஒண்ணுமே புரியல. பாட்டி எதை பார்த்து பயந்துருப்பாங்க? ஒருவேளை நீ ரோஹிணி இல்லைங்கிற உண்மை தெரிஞ்சிருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா பாட்டி கண் முழிச்சிட்டு ரோஹிணி ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு முணுமுணுக்குறாங்க. உடனே துர்கா பக்கத்துல போயிட்டு, பாட்டி நான் இங்கதான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உடனே அவங்க டக்குன்னு அவங்க கண்ணத்தை தொட போறாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு ஞாபகம் வருது சித்தார்த் பேசினதெல்லாம். நீ என்னோட ரோஹிணியே இல்லைல்ல, நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மயக்க போட்டு விழுந்துடுறாங்க. ஐயோ, நம்ம சந்தேகப்பட்டது சரியா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த பிரேம் சித்தார்த் எல்லாத்துட்டையும் போயிட்டு சீமா சொல்லிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஆயிடுச்சு, பாட்டி இதனாலதான் இப்படி இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பவி கரெக்டா இந்த மாதிரி சீக்கிரமா ஓடிவாங்க, நம்மளோட பாட்டி கண்ணு முடிச்சிட்டாங்க, ஸ்ரீநினைவுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு பாட்டியை பார்க்க போறாங்க. பாட்டி எந்திரிச்சு உட்கார்ந்துருக்காங்க. என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேட்க, இங்க ரோஹிணிய பார்த்த உடனேயே பாட்டிக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. இவ என்னோட ரோஹிணியே இல்ல, இவ யாரு, இவ ரோஹிணி உருவத்துல இருக்கிற வேற ஒரு பொண்ணு, எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, இவ ரோஹிணி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க. உடனே யாருக்குமே ஒண்ணுமே புரியல. என்ன சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாரும் பதறாங்க. இல்ல, நான் உண்மையதான் சொல்றேன். சித்தார்த், நீ தானப்பா சொன்ன இவ ரோஹிணி இல்லைன்னு சொல்லிட்டு, நீயே உன்னோட வாயால சொல்லு அப்படிங்கிற மாதிரிலாம் கேக்குறாங்க. இப்ப சீமா பிரேம் எல்லாரும் ஐயோ உண்மையை சொல்லிடுவானோங்கிற மாதிரி ஒரு பயத்தோடயே பார்த்துட்டு இருக்காங்க. சித்தார்த்தும் ஆமா நான் உண்மையை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு வரா. என்னடா சொல்ல போறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அப்பதான் அவனுக்கு டாக்டர் சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்திருக்கும். இந்த மாதிரி அதிர்ச்சி தர விஷயத்த சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சித்தார்த் அவன் மனசை கல்லாக்கிட்டு பாட்டிட்ட போய் சொல்றான். என்ன பாட்டி, என்ன இப்படி கேக்குறீங்க? இவன் நம்மளோட ரோஹிணி பாட்டி, என்னோட உயிரான ரோஹிணி, நம்மளோட ரோஹிணி பாட்டி, நீங்க ஏன் இப்பெல்லாம் பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே தான் பாட்டி நம்புறாங்க. அப்போ உண்மையதான் சொரியாப்பா அப்படின்னு சொன்னா, ஆமா பாட்டி நான் உண்மையதான் சொல்றேன் அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் துர்காவை பக்கத்துல உட்கார வச்சுட்டு, சாரிம்மா நான் தப்பா நினைச்சுக்கிட்டேன், ஏதோ என் புத்தி மாறி போச்சு, வேற ஒண்ணும் இல்ல, நீங்க ரெண்டு பேரும் எப்பவுமே ஒன்னா சந்தோஷமா இருக்கணும்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. இந்த மாதிரி நீங்க ரெண்டு பேரும் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டோன்னே சித்தார்த்துக்கு செம்மையா காண்டாவுது. என்ன பாட்டி இப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, ஏன் இதுல என்ன தப்பு இருக்கு? கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல பல பல பிரச்சனைகளுக்கு அப்புறம் ஒன்னா சேர்ந்திருக்காங்கல்ல, இப்ப கல்யாணம் பண்ணி வச்சாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பாட்டியும் சொல்ல, வேற வழியே இல்லாம என்னடா இது அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருக்காங்க. இங்க சித்தார்த்துக்கு கடுப்பாகுது. உடனே பால்கனிக்கு போயிட்டு புலம்பிட்டு இருக்கான். எப்படி நான் அந்த துர்காவை கல்யாணம் பண்ணிப்பேன், என் ரோஹிணி இடத்துல நான் எப்படி அவளை வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா அம்மாக்காரங்க என்ன சித்தார்த், என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க, எனக்கு ஒண்ணுமே புரியல, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. உடனே சித்தார்த் கடுப்பாயி, அம்மா அது அப்படின்னு சொல்றதுக்கு போறேன். அப்ப தூரத்துல இருந்து சீமா செய்கை காட்டுறா, சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவ திரு முடிச்சிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு சீமா இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறா. அப்படியே இந்த சைடு நம்மளோட துர்காவை தான் காட்டுறாங்க. அவ நடந்து போயிட்டு இருக்கா. அப்ப தம்பிக்கார சொல்றா, அக்கா இதுல என்ன தப்பு இருக்கு? சித்தார்த் அண்ணா ரொம்பவே என் மேல பாசமா இருக்காரு, உங்க மேலே தானே, அப்படி இருக்கும்போது அவரை நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்கக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த சின்ன பையனும் சொல்ல, உடனே இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இவளுக்குமே சித்தார்த் மேல ஒரு சின்னதா கிரஷ் இருக்கும். ஸோ அதனால ஒரு மாதிரி சிரிச்சிட்டு தான் இருக்கா. அப்பதான் இங்க சீமா சொல்லிட்டு இருக்கா, அத்தை உங்களை
பாட்டி கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அத்தைக்காரங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ சித்தார்த்திட்ட பேசிட்டு இருக்கா. சித்தார்த், என்ன வேலை பண்ண பார்த்தீங்க? நீங்க மட்டும் எல்லா விஷயத்தையும் சொன்னீங்கன்னா பெரிய பிரச்சனையா இருக்கும். தயவு செஞ்சு சொல்லல, இந்த விஷயத்த மட்டும் யார்ட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே சித்தார்த் கடுப்பாய் சொல்லிட்டு இருக்கான். வேற என்ன பண்ண சொல்றீங்க சீமா? நீங்க சொல்ற எல்லாத்துக்குமே நான் தலையாட்டிட்டு இருக்க முடியுமா? இவ ரோகிணின்னு சொல்லிட்டு போலியா நடிச்சுக்கிட்டு இந்த வீட்டுல வந்து எல்லாத்தையும் ஏமாத்திட்டு இருப்பா. இதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கணும். சரி, போனா போகுதுன்னு விட்டா இப்ப அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? நெவர், கண்டிப்பா முடியாது. இந்த விஷயத்துக்கு நான் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன். இப்பவே எல்லாத்தையும் உண்மையை சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே துர்கா கேட்டுட்டு அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. என்னடா அது இப்படி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட எங்க பாட்டி வந்து கூப்பிடுறாங்க. என்னப்பா, கல்யாணம் எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது இவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஐயோ, எல்லாரும் சேர்ந்து இப்படி டார்ச்சர் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா ரூமுக்கு போறான். அங்க போய் துர்காட்ட பேசலான்னு போனா அங்க வந்து துர்கா லெட்டரை எழுதி வச்சுட்டு அந்த வீட்டை விட்டே போயிருப்பா. உடனே சீமா அந்த லெட்டரை எடுத்து படிக்கிறா. பார்த்தா, இதுக்கப்புறம் என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது. நான் வந்து நீங்க எல்லாரும் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனாலதான் நான் இந்த வீட்டுல ரோகிணியா நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டேன். நான் பணத்துக்காக ஒன்றும் அப்படி நடிக்க ஒத்துக்கல. இவ்வளவு பெரிய வீட்டுல உள்ளவங்களை சசிங்கிற ஒருத்தவ இவ்வளோ வந்து சித்திரவதை படுத்துறாளே, அவளை விரட்டணுங்கிறதுக்காக தான் நான் பண்ணேன். இப்ப அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டாச்சு. இதுக்கப்புறமும் நான் அந்த வீட்டுல இருக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. அதனால தான் நான் வந்துட்டேன். குட் பை அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்கா. இதை பார்த்துட்டு ரெண்டு பேரும் அதிர்ச்சியா பாக்குறாங்க. அப்ப கரெக்டா சித்தார்த்தோட அம்மாக்காரங்க அங்க வராங்க. என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே சீமா அந்த லெட்டரை பின்னாடி மறைச்சு வச்சுக்கிறா. அவ சொல்லி சமாளிக்கிறா. இல்ல, ஒன்னும் இல்ல, ரோஹிணி வந்து இங்க வெளில போயிருக்கா போல, அவளை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு. அப்படியா, எங்க போயிருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அதோட பாட்டியுமே, ரோஹிணி எங்கம்மா போனா, சீக்கிரம் அவளை கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எங்க சீமாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம ரோஹிணிக்கு கால் பண்ற மாதிரி கொஞ்சம் சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கா. அவ கொஞ்சம் வேலையா இருப்பான்னு நினைக்கிறேன், அவளே பார்த்துட்டு கால் பண்ணுவா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவளும் சமாளிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா தான் வந்து சொல்றா, மெசேஜ் பார்த்துட்டு அவ வந்து அப்பா அம்மாவை பார்க்கறதுக்கு தான் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறா. அதோட அடுத்த நாள் ஆகுது. பாட்டி வந்து காலையிலேயே ரோஹிணி வந்திருப்பா போல அப்படின்னு சொல்லிட்டு ரூம்ல போய் பார்க்க போறாங்க. அங்க பார்த்தா ரோஹிணியே இல்ல. இன்னும் வீட்ல இருந்து வரல போலயே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஏதோ ஒரு தாள் வந்து சுத்தி கீழே விழுந்து கிடக்கு. அதை போய் பாக்குறாங்க, படிக்கிறதுக்கு போறாங்க. உடனே அந்த நேரத்துல கரெக்டா சீமா வந்துடுறா. ஐயோ, இது வந்து நேத்து துர்கா எழுதின லெட்டர் ஆச்சே, இது இங்க தானே நம்ம தூக்கி போட்டோம். ஐயோ, இதை பாட்டி பாத்துறாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுமே நினைச்சிட்டு டக்குன்னு வெடுக்குன்னு அதை புடுங்கிடுறா. இவங்க வந்து என்னம்மா என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்டா, இல்ல பாட்டி, இது வந்து குப்பை, இது வந்து நீங்க கையில எல்லாம் எடுத்துக்கிட்டு அதனால தான் நான் டஸ்ட்பின்ல போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சமாளிச்சு அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறா. அதோட இங்க சித்தார்த்தை தான் காட்டுறாங்க. அவனுக்குமே ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. ஐயோ, இந்த துர்கா வேற கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளில போயிட்டாலே, இனிமே பாட்டிய எப்படி வந்து நம்ம சமாளிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு அவளோட நம்பர் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து கால் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். ஆனா அவ எடுக்க மாட்டா. அப்ப கரெக்டா சீமாவும் வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்கும் போது இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்ப துர்கா வந்து ஏன் இப்படி சொல்லாம கொள்ளாம போனாலும் ஒண்ணுமே புரியல. இப்ப என்ன பண்றது? பாட்டி வேற வந்து இப்ப ஐயரை வந்து வர சொல்லிட்டாரு. அடுத்த டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ண போறாங்களாமா. இப்ப என்ன பண்றது? இப்ப கேட்பாங்களே, இன்னைக்கு நான் ரோகிணி வந்துருவான்னு வேற சொல்லி வச்சிருந்தேன். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்க வந்து எல்லாரும் கூப்பிடுறாங்க. அதனால கீழே போய் பாக்குறாங்க. பார்த்தா புரோகிதரும் வந்து கல்யாணத்துக்கான ஒரு நல்ல நாளைக்கு சொல்ல வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் ஸ்வீட்டை வந்து சாப்பிட்டுட்டு ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்காங்க. எல்லாரும் ரோகிணிக்காக தான் வெயிட் பண்றாங்க. சீமாட்ட கேக்குறாங்க, சீமா ரோகிணி எப்பமா வருவா அப்படிங்கிற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதோட சீமாக்கு என்ன பண்றது தெரியல. ஓகே, உண்மையை சொல்லிடலான்னு சொல்லிட்டு, இல்ல பாட்டி, ரோஹிணி இனிமே வரமாட்டா அப்படின்னு சொல்றதுக்காக வர்றாங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு துர்கா வந்து என்ட்ரி ஆயிடுறா. துர்காவை பார்த்த உடனே எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. துர்கா வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சீமாக்கு, பிரேமுக்கு, சித்தார்த்துக்கு யாருக்குமே ஒண்ணுமே புரியல. எப்படாது இனிமே வரமாட்டேன்னு சொன்னவ எப்படி வந்து நிக்கிறா அப்படிங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். முடிஞ்சா இன்னைக்கு நைட்டு 11 மணிக்குள்ள இன்னொரு பாட்டு அப்லோட் பண்றேன். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் லேட்டா இருக்கும் அப்படின்னு நீங்களே நினைச்சுக்கோங்க. நாளைக்கு வேணா 2 வீடியோவா போட்டுருவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.